Hey guys, what's up? Welcome back to my channel. போன வீடியோவில் வந்து நம்ம குருடுமலை கணேஷா டெம்பிளை பற்றி போட்டிருப்போம் guys. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரொம்ப பழமையான ஒரு கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு 95 to 100 கிலோமீட்டரில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் guys. நம்மளுடைய இந்த கோலாரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம், அந்த அளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இந்த கோலார் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய அதிசயமான விஷயங்களும் நிறைய பொக்கிஷங்களையும் தன்னுள் அடக்கி வச்சிருக்கு. இந்த கோயிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஸ்ரீ பிரசன்ன சோமேஸ்வர சுவாமி ಹಾಗೂ ಶಮದಾಂಬಾ ಅಮ್ಮನವರ ದೇವಾಲಯ. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட்டோடைய ஒரு ப்ரொடெக்டட் ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட். கவர்மெண்ட் வந்து நேம் போர்டெலாம் வச்சு இந்த கோயில் வந்து ரொம்ப நல்லா வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு போகிற இந்த படிங்களை பாருங்களேன், எவ்வளோ அழகாகவும் ரொம்ப பெரிய அளவில் வந்து இந்த படிங்களை வந்து செஞ்சுருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த சோமேஸ்வரர் கோயிலிருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த குருடுமலை கணேஷா டெம்பிள் இருக்குது. இந்த குருடுமலை வில்லேஜுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான கோயிலை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு பஸ் வசதியும் இருக்குது. உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தாலும் நீங்கள் வரலாம். இந்த சோமேஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 1300 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முழுக்கவும் ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கு. இந்த கோயிலோட கட்டுமானத்தை பார்த்தாலே தெரியும் இந்த கோயில் வந்து எவ்வளோ செழிப்பாக இருந்திருக்குன்னு. அந்த காலத்தில் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. சோழர்கள் எதனால் இந்த இடத்துல வந்து கோயில்கள் கட்டுனாங்கன்னாக்கா ஒரு முக்கியமான காரணம், இந்த இடத்துல இருக்கிற அந்த கோலார் தங்க வயல் கேஜிஎஃப், இந்த இடத்துல கிடைச்ச அல்ல குறையாத தங்கம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை வந்து கொடுத்துச்சு. அதனாலே நிறைய கோயில்கள் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க சோழர்கள். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்த உடனே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விநாயகர் சிலை வந்திருக்கு. இந்த சிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலையில் நீங்கள் தட்டுனீங்கன்னா சரிகமப்பா 7 ஸ்வரங்களுடைய சத்தம் கேட்குமா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிலையை வந்து தட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. அதனாலேயே வந்து இந்த சிலையை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரணாக வந்து இந்த கேஜை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலோடைய இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோடைய என்ட்ரன்ஸ்லேயே கட்டப்பட்ட இந்த முக மண்டபம். கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த முக மண்டபம் இருக்கும். இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக ரொம்ப நுணுக்கமாக சின்ன சின்ன கார்விங்ஸோட ரொம்ப அழகாக ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. ஒரு டிராயிங் புக்கில் படம் வரைஞ்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இங்கே செய்யப்பட்ட ஒரு சிற்பமும் கல்லில் வந்து செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம். அந்த சிற்பியோட வேலைப்பாடை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறது, பாராட்டவே வார்த்தை இல்லை, அவ்வளோ அழகாக வந்து செஞ்சுருக்காரு. இங்கே செய்யப்பட்ட ஒரு வேலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு. இந்த கோயிலோட இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கற்றலை கோயில். அதாவது ஒரு கல் மேலே ஒரு கல் வந்து அடுக்கி வச்சு கட்டின ஒரு கோயில். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டும் இல்லை, அதாவது பாயான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு பேஸ்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் அடுக்கி வச்சு தான் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாறை இருக்குது. அதாவது ஒரு மலைக்கு மேலே தான் இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு 1300 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இன்னமும் இந்த கோயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப கம்பீரமாக ஒரு சிறந்த கட்டுமான பணிக்கு சாட்சியாக இந்த கோயில் வந்து நின்றுட்டுருக்கு. இந்த கோயிலில் இருக்கிற மூலவர் அதாவது சிவபெருமானை வந்து கௌண்டின்ய மகரிஷி வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதான் வந்து சொல்கிறாங்க. இந்த பகுதியில் இருந்த கௌண்டின்ய மகரிஷி வந்து காசியில் இருக்கிற சிவனை நினச்சி இங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி வழிபட்டதாகவும், இந்த சிவலிங்கத்தை வந்து வழிபட்டாக்கா காசிக்கு போயிட்டு வந்து பலன் கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ராஜாக்கள் வந்து இந்த கோயிலுக்கு தேவையான திருப்பணிகளை வந்து அந்தந்த காலகட்டத்தில் வந்து செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சோழர்கள், ஹொய்சலர்கள், விஜயநகர பேரரசு, கிருஷ்ணதேவராய, இந்த மாதிரி நிறைய ராஜாங்க வந்து இந்த கோயிலுக்கு தேவையான திருப்பணி வந்து செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கல்லாலான படிக்கட்டை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சிற்பத்தை பார்த்தா மிகவும் அழகான இந்த ஹொய்சலா ஸ்டைலில் இந்த யாழி சிற்பம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கைஸ் தெரியுதுங்களா, தமிழ் எழுத்துக்கள். இந்த கோயிலை சுற்றியும் தமிழ் கல்வெட்டு வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. நீங்களே பாருங்களேன், எவ்வளோ பெரிய பெரிய குண்டு குண்டாக இந்த எழுத்துக்கள்லாம் வடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாகவும் யார் வேணாலும் எளிமையாக படிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த கல்வெட்டு இருக்குது. இந்த அளவுக்கு சிறந்த கட்டுமான பணியை வந்து பெரும் சிற்பியான ஜக்கண்ணாச்சாரியர் வந்து கட்டி கொடுத்துருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து பாதி வரைக்கும் கட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா இவருடைய பையனான டங்கனாச்சாரியார்ன்றவரால் முழுமையாக கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய உளியால் ஒரு மிக சிறந்த பொக்கிஷத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இங்கே இருக்கிற கொஞ்சம் சிலைகள் எல்லாம் அலேபிடு ஹொய்சலா ஸ்டைலில் வந்து பண்ணப்பட்டிருக்கு. இவங்க வந்து இந்த கோயில் கட்டுமானத்துக்காக 2 கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று வந்து
ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த கிரைனைட் கல், இன்னொன்று வந்து பிளாக் மார்பிள் கல்லை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கோயிலுடைய டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காத்தால 7 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சாயங்காலம் 3 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் கோயில் வந்து திறந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோயில் வந்து தாயாரோடைய சந்நிதி. இந்த சந்நிதி வந்து ஷமதாம்பா தேவாலயா. இங்கே இருக்கிற அந்த ஷமதாம்பா அம்மாவை கூட கௌண்டின்ய மகரிஷி தான் வந்து பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறாரு. இங்கே இருக்கிற தாயார் பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த அம்மா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ணியிருந்தாலோ, மற்றவங்களுடைய மனசை வந்து புண்படுத்துகிற மாதிரி நடந்திருந்தாலோ, அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு வேண்டிக்கிட்டாக்கா அம்மா வந்து மன்னிக்கிறதாகவும், அவங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அவங்களுக்கு வந்து நன்மை செஞ்சு நல்லதே நடக்கிறதாகவும் நம்புகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கோயில் வந்து முருகப்பெருமானுடைய சந்நிதி. மிகவும் பழமையான 6 தலைகளை கொண்ட முருகப்பெருமானுடைய சிலை வந்து உள்ளே இருக்குது. சாமியோட சந்நிதிக்கு வெளியில் சிவபெருமானை பார்த்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நந்தி பகவானை வந்து வச்சுருக்காங்க. இங்கே வர ஜனங்க பயபக்தியோட சிவபெருமானை முழுமையாக நம்பி வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்க நினைக்கிற காரியம் வந்து ஈடேறதாகவும் நம்பப்படுது. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு எல்லாருமே ஒரு முறையாவது வந்து பார்த்துட்டு போங்க. இதே போல் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களுக்காக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோலார் பயணம் தொடரும்.